கூட இருந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டிரைவர் ஒரு பார்ட்னர், இப்படி ஒரு தலைவன் கிடப்பாங்க. பணத்தாசை பேராசை பிடிச்ச ட்ரம்ப்பே வந்து பிள்ளைங்களுக்கு தான் சம்பாதித்த சொத்துல இருந்து ஒரு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா பெத்த பிள்ளைக்கே கடன் கொடுத்த உலகத்துல மாபெரும் தருதலை யாருன்னா, ஸோ இப்படி ஒரு பாடாவதி படுபாதக செயல் புரியக்கூடிய படுபாதகன் நான் விஜய சொல்லி ஒரு அப்பனை சொல்லி. ஏன்னா அங்கே போய் பிஸியானந்து கணக்கு கொடுக்கணும், இந்த 3 கோடி கடன் வாங்கியிருக்கேன்னு அதில் என்ன செலவு பண்ணிருக்கேன்னு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது என்ன யாரும் எடுத்து பார்க்காம பிஸியானந்தோட செலவு கணக்கில் இந்த 3 கோடி வருதான்னு பார்க்கணும். அதை யாரும் பார்த்தாங்களான்னு. ஏன்னா பிஸியானந்து கேண்டிடேட் தானே, எதுக்கு வரி கொடுக்கணும்? மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, தாவேக்கா கொடி கட்டினாயா, மாநாட்டுக்கு பந்தல் போட்டாயா, மானம் கெட்டவனே, மாமனா மச்சானா, பிஸியானந்தான், உனக்கு எதுக்குடா கடன் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுவேன். அது விரைவில் நீங்கள் காத்துக்கணும். நீ இந்த டிசம்பருக்குள்ளே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த மாதம். அதுக்கு அடுத்து விஜய்க்கு ஜெயிலா, எந்த ஜெயிலுன்றது சோதனையிலேயே வெயில் அலைய விட்டு அடி வாங்க விட்டு மிதி வாங்க விட்டு எல்லா அடியும் வாங்க விட்டுட்டு என்னென்னலாம் நடக்குது, நிற்கிறானா போகிறானா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கடைசியாக ஓகே நம்ம போய் இடத்த பிடிச்சிடலான்னா தொடர்ந்து இப்படி ஸ்டாம்பேடாக வருது. இவங்க தடுத்து நிறுத்தி இவ்வளோ கஷ்டப்படுறது ஒரேடியாக மறந்து குடிச்சுட்டாங்கன்னா எந்த பிரச்சனை இல்லை. அவங்க தடுக்கிறவங்கள தான் சொல்லு. சில பேர் இப்போ 40 பேர் இறந்தாங்க, இப்போ 40-50 பேர் சாக பார்த்தாங்க, தடுத்துருக்காங்க. அந்த நபர் நீங்கள் சொன்னீங்க அது நீயும் நடக்கலாம். இனி எலெக்ஷன் இருக்கு, அதுக்கு மொத்தமாக கட்சியை கலைச்சிட்டா பிரச்சனையே இல்லை. வேறு என்னமோ ஒரு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பாதி ஃபீஸ் கூட கட்டல வேலை பண்ணி அந்த காலேஜ் பேரை வச்சு இந்த மாதிரி தான் நிறையா லைரா காலேஜ் பேரை சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. சர்வே பண்ணுறதா போனா வந்தது நிறையா பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க. அது எதுவுமே இல்லாமல் மகளுக்கும் மகனுக்குமே வட்டி கொடுத்து எல்லா காசையும் வீட்டில் வச்சு கணக்கு மாரியும் காமிச்சு நீ எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா உன்னைய ஒரு இதை கப்பை கொடுத்து இன்னொரு உள்ள பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு உமாபதி அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய சொத்து பட்டியலை பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட பூரிப்பு, ஆனந்தம், ஆச்சரியம், அதிர்ச்சினா என்ன சார்? திருச்சி ஆனந்தம்லாம் கிடையாது. ஆச்சரியம். பெத்த மகளுக்கே 4 லட்ச ரூபா ஒருத்தன் வட்டி கொடுத்துருக்கான்னா அதை விட ஒரு சிறந்த தந்தையை இந்த உலகத்தில் பார்க்கணும். மகனுக்கு மட்டும் இல்லாமல் சமதர்ம சமுதாயம் படைக்கணுன்றக்காக மகனுக்கும் ஒரு 6 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்குறவங்க ஊர் தப்பாக பேசுன்றதுக்காக பெத்த அப்பனுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க கடனா. அப்புறம் பெத்த தாய் பாவம் இல்லையா? ஆமாம். அந்த தாய் என்ன பாவம் செஞ்சு கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு 70 லட்ச ரூபா கடன் 10 மாதம் சுமந்துருக்காங்க. கடனா கடனா 1/2% வட்டின்னு நினைக்கிறேன். வட்டி கூட அதை பற்றி அதில் மார்க் பண்ணலை. அப்போ கூட இருக்க புஷியானந்துக்கு ஒரு 3 கோடி வாரி இறைச்சிருக்காங்க. கூட இருந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டிரைவர் ஒரு பார்ட்னர், இப்படி ஒரு தலைவன் கிடப்பாங்க. டிரைவரை தன்னோட பார்ட்னர். நெட்ரிகன் படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். ரஜினி சார் இது கவுண்டமணி சார் அதில் கலைக்கிருப்பார். அவர் டிரைவராக இருப்பார். கடைசியில் பார்த்தா சம்மந்தியா மாறிடுறார். வாங்க சம்மந்தி அப்படின்னு இந்த நாயை அடி புரட்டி போட்டு அடிச்சுருவார் ரஜினி ஒரு கட்டத்தில்.
அந்த டிரைவருக்கு கடை. இப்படி வந்து என்ன அப்படின்னா வாரி வழங்கியிருக்கேன். வாரி வழங்கினது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே ட்ரம்ப்பை உலக லூசுன்னு வாங்கி. ஆனால் அந்த ட்ரம்ப் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளுக்கு கடன் கொடுக்கல. பிட்காயின் கம்பெனி தான் ஆரம்பிச்சுருக்காரு. கோடீஸ்வரி ஆக்கி விட்டுருக்காரு. பெரிய லூஸு. 3 மகங்க இருக்காங்க. 2 மகன் இருக்காங்க. 2 பேருக்கு ஜூனியர் ட்ரம்ப்புக்கு 3 மகன். 3 பேருக்குமே நல்லா செட்டில் பண்ணிருக்கு. பணத்தாசை பேராசை பிடிச்ச ட்ரம்ப்பே வந்து பிள்ளைங்களுக்கு தான் சம்பாதித்த சொத்துல இருந்து ஒரு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் பெத்த பிள்ளைக்கே கடன் கொடுத்த உலகத்தில் மாபெரும் தருதலை யாருன்னா தலைவர் விஜய். தாவேக்கா தலைவர் விஜய். விஜய் அப்படின்றாங்க. அதுவும் பெத்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெத்த தாய் தந்தைக்கே கடன். சார் அவங்க இந்த கடனை வாங்கி என்ன பண்ணாங்க? இப்போ அவங்க அம்மா 70 லட்ச ரூபா கடன் வாங்கி எதுக்கு? நகை வாங்குறதுக்கா இல்லை எதுக்கு வாங்கிச்சு? ஏன் அவங்க அப்பா சம்பாதிக்கல? இப்போ கூட ஒரு படம் எடுத்தார். அப்பா காலங்காலமாக சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சொத்து இருக்கு, வீடு இருக்கு, வசதியான ஃபேமிலி தான் இல்லையா? இல்லை அவர் சம்பாதிச்சே கோடிக்கணக்கில், கோடி உண்டி கொடுத்தலாம் கிடையாது. அப்போ அவர் எதுக்கு கடன் வாங்கினாருன்னு இந்த மகள் எதுக்கு? இப்போ அந்த பிள்ளை பாப்பா எதுக்கு 4 லட்சத்தை வாங்கி இருக்கு? என்ன ஒரு மாதம் ஃபீஸ் கூட இப்போ 10 லண்டனில் வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா ஆகும். ஒரு மாதம் ஃபீஸே 4 லட்ச ரூபா ஆகும். ஸோ இப்படி ஒரு பாடாவதி படுபாதக செயல் புரியக்கூடிய படுபாதகன் நான் விஜய சொல்ல, ஒரு அப்பனை சொல்ல, ஒரு அப்பனை இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் இவர் விளக்கன்னா இது வேறு கம்ப்ளைண்ட் வேறு கொடுக்குறாரு அடுத்தவங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கு நிலைமை. நம்ம வழக்கமாக நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரிஞ்சது ஒரு ஆடிட்டர். நம்ம அந்த ஆடிட்டரை பார்த்தால எப்படி ஆடிட்டர் இப்படிலாம் பேசுறாருன்னு நம்ம நினைப்போம். விஜய்க்கு எப்படி ஒரு ஆடிட்டர் கிடைச்சிருக்காரு? எப்படி சார்? யார் அவரு? அதான் கேட்குறேன். இப்படி கணக்கு எழுதி கொடுத்த ஆடிட்டர் யாருன்னு. இல்லை அது தெரியல. இப்போ இன்கம் டேக்ஸே அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. யாரு? அந்த ஐஆர்எஸ். ஆமாம், கூடிய இருக்காரு. யாருங்க கூட இருக்காரு. அவர் எழுதி கொடுத்துருப்பாரு. எனக்கு ஒரு 50 லட்சம் கடன் கொடுங்க, நான் நீட்டாக எழுதி தரேன்னு சொல்லி எழுதி. இந்த புஷியானந்த 3 கோடி ரூபாயை வாங்கி கணக்கு கொடுக்கணும்ல. புஷியானந்த போலீஸ் பிடிக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே போய் புஷியானந்த் கணக்கு கொடுக்கணும். இந்த 3 கோடி கடன் வாங்கியிருக்கேன்னு அதில் என்ன செலவு பண்ணிருக்கேன்னு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அது இன்னும் யாரும் எடுத்து பார்க்காம இருக்காங்க. புஷியானந்தோட செலவு கணக்கில் இந்த 3 கோடி வருதான்னு பார்க்கணும். அதை யாரும் பார்த்தாங்களான்னு. ஏன்னா புஷியானந்த் கேண்டிடேட் தானே. அதாவது குடும்பத்தில் தொடங்கி கூட இருக்கும் வரைக்கும் கடனை கொடுத்தாரு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு சார், வரி பணம். அதில் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இல்லை அது வரி பணம் எல்லாத்தையும் மத்திய அரசு வாயில போட்டாங்க. எதுக்கு வரி கொடுக்கணும்? மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, தாவேக்கா கொடி கட்டினாயா, மாநாட்டுக்கு பந்தல் போட்டாயா, மானம் கெட்டவனே, மாமனா மச்சானா, குஷியானந்தான், உனக்கு எதுக்குடா கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி டைலாக் பேசுவாங்க. தன்னுடைய மனைவி பெயர் உட்பட கடன்ல இருக்கு. மனைவியும் கடன்காரி தான் பாவம். அதுக்கும் கடன் கொடுத்துருக்காரு. அந்த கடனை வாங்கி அது இங்கே பேங்க்ல போட்டு வச்சுச்சா இல்லை ஊருக்கு லண்டனுக்கு கொண்டு போக முடியாது அவ்வளோ பணத்தை. அது என்ன கணக்குன்னு தெரியல. அடுத்த எலெக்ஷனில் ஒரு 250 கோடி ரூபா பிடிங்கிட்டு போயிடும். ஏன்னா மனைவிக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வச்சு ஆப் அடித்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே பிஜேபிக்காரங்க வச்சு சொருகுல ஆப்பை அதோட முடிச்சிடுவாங்க மத்திய அரசு. கட்சியை முடிச்சிடுவாங்க, விஜயந்திக்கு முடிச்சு விட்ருவாங்க. அது விரைவில் நீங்கள் காத்துக்குவார். நீ இந்த டிசம்பருக்குள்ளே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அடுத்த மாதம். அதுக்கு அடுத்து விஜய்க்கு ஜெயிலா எந்த ஜெயில்ன்றது படம் ரிலீஸ் ஆகிறப்ப இவர் கைதாவார், அரெஸ்ட் ஆவார். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். இப்போ சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க சார், நம்ம கூட இல்லை, வலைத்தளங்கள்ல வந்து எல்லாரு பேரையும் போட்டிருக்காரு. ஆனால் ஒரு பேர் மட்டும் விடுபட்டு போயிருக்குன்னு போட்டு கேள்விக்குறி போட்டிருக்காங்க சார். நிஜமா எனக்கு புரியல, யார் சார் அது? ஒரு பேர் விடுபட்டு, என்ன பேர் இல்லை, எந்த பேர்ல விடுபட்டு இருக்கு? ஒரே ஒரு பேர் மட்டும் விடுபட்டு போயிருக்கு, இந்த பேர் இல்லை அப்படின்னு போட்டு ஏதோ ஒருத்தர் சீனு போடுறான், இன்னொரு இத்துன்னு போடுறான், ஒரு தீனு போடுறான். ஒரே குழப்பமா இருக்கு. அது தெரியல, எந்த பேரை சொல்ல வராங்கன்னு தெரியல. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை அது இப்போ நிற்காது, நீங்க சொல்றாரு. நிற்காது அபிஷியலா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வாமானே எல்லாம் பானே நாளைக்கு சிஎம்ஆ இருக்க எல்லாரும் ஜெயிச்சு இது நடக்கும்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது. சும்மா என்ன வெயில் அலையிறதுக்கு என்ன வெட்டி சொம்பையாது இறக்கி விடும். சோதனை எலி தான் அந்த நபர். சோதனை எலியே வெயில் அலைய விட்டு அடி வாங்க விட்டு மிதி வாங்க விட்டு எல்லா அடியும் வாங்க விட்டுட்டு என்னென்னலாம் நடக்குது, விற்கிறானா போகிறானான்ற மாதிரிலாம் பார்த்துட்டு கடைசியாக ஓகே நம்ம போய் இடத்த பிடிச்சிடலான்னா சொந்த கார் டிரைவர் உடைய மகனுக்கு வாய்ப்பு அப்படின்னு ஒன்று. அது பாருங்க, ஒரு கார் டிரைவரை தொழிலதிபரா முன்னேற்றி அழகு பார்த்திருக்கிறார் விஜய்.
மகனுக்கு வேட்பாளரா இருக்காரு அப்படின்றப்ப இவர் ஒருத்தரோட வாழ்க்கையில விளக்கேற்றிருக்காரு அப்படின்றாங்க. அவர் ஏற்றிய விளக்கு தான் விஜய்க்கு. அவர் ஏற்கனவே இவருக்கு விளக்கு ஏற்றிருக்காரு. அந்த வெளிச்சத்தில் இவர் பண்ண பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவர் ஏற்றின விளக்குல அந்த விளக்கு வெளிச்சத்தில் வெளிச்சம்னா இப்போ பொதுவா டிம்மன் லைட் போடுறாங்க, அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல வண்டி ஓட்டியிருக்காரு. வண்டி ஓட்டியிருக்காரு. எதுவா இருந்தாலும் எண்ணெய் போட்டு ஓட்டணும் இல்லையா, அது போட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அப்ப எங்கெங்கெல்லாம் ஓட்டிட்டு போனாரு, எங்கெல்லாம் விளக்கு எரிஞ்சுது, எங்கெல்லாம் விளக்கை அணைத்தோம், எங்கெல்லாம் டிம்மா போட்டோம், பிரைட்டா இங்க போட்டோம், எங்க முழுசா விளக்கு அணைச்சிட்டு விஜயை கூட்டு போனோம் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு அந்த வெளிச்சத்தில் நடந்ததையும் சரி, இருட்டில் நடந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். டிரைவர் தெரியும்ல, நிச்சயம் தெரியணும். நீங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் தெரியாது, நீங்க தூங்கியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் ஓட்டுற டிரைவருக்கு தான் வண்டியை ஆஃப் பண்ணதோ, லைட்டை ஆஃப் பண்ணி போட்டது, எந்த ஹைவேல போனோம், எவ்வளவு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றணும், இறக்கணும், எவ்வளவு பெரிய பள்ளத்துல இறக்கணும் அப்படின்றதா தெரியும். ஆமா. ஸோ அதனால அது அவருடைய பையனுக்கு அந்த நன்றிக்காக கார் ஓட்டுனதுக்காக ஒரு பார்த்த சாரதி மாதிரி இருந்திருக்காரு விஜய்க்கு. கண்ணனுக்கு கண்ணனே பார்த்த சாரதி மாதிரி இல்லையா? கண்ணனுக்கு சீட்டு கொடுக்காம கண்ணன் மகனுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கும் கடன் கொடுத்துருக்காரு. ரியல் எஸ்டேட்ல பினாமி பேர்ல பதிஞ்சிச்சு. ஆமா, அதெல்லாம் பிடிப்பாங்க. எப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் டிரைவர் செத்தா சீட்டு கொடுத்து அவங்க மகன் ஜெயிக்க போறது இல்லை, அது தண்டம் தான். டிரைவர் ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம். தொழிலதிபர். ஆமா, எப்படி உனக்கு காசு வந்துச்சு, என்ன பண்ணீங்க, எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு விற்றீங்க, விஜயோட ஷேர் என்ன, உன்னோட ஷேர் என்ன, எப்படி நீ பார்ட்னரா, டிரைவரா ஒரு 10,000 சம்பளத்துக்கு ஒருத்தட்ட வேலை பார்த்துட்டு நீ எப்படி அந்த நபருக்கே பார்ட்னரான? ஆமா, என்ன தகுதியின் அடிப்படையில் எவ்வளோ 10,000 சேர்த்து வச்சு எவ்வளோ நாள் சேர்த்து வச்ச? எல்லா கேள்வியும் எப்போ வரும்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் கேள்வி கேட்பாங்க நிச்சயமா. இப்ப நம்ம கேட்கிற பிரதான கேள்வி, விஜய் ஒரு படத்துக்கு குறைந்தது 210 கோடி 300 கோடி சம்பளம் இந்த படத்துக்கு தானே வாங்கியிருக்காரு. ஆனால் பாதி டாக்ஸில் போயிரும்ல, 50% டாக்ஸில் போயிடும். அந்த டாக்ஸே அவங்களே கட்ட சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு அமௌண்ட் போகும். இப்போ 200 கோடி சம்பளம் பேசி 150 கோடி தான் இவருக்கு வரும். 150 கோடி டாக்ஸை கட்டிட்டு சரி, அது போக ஒரு 50 கோடி இவருக்கு கொடுக்கும். இதுதான் அவரோட கணக்கு. அப்படியே 10 படத்துக்கு கையில் 1000 கோடியாவது இருக்குங்க. 10 படம்லாம் அவ்வளோ இல்லை. இப்போ இந்த 2 படமாக தான் 100 கோடிக்கு ஜாஸ்தி. அதுக்கு முன்னாடிலாம் 10 கோடி 15 25 40 இப்படி தானே. அதெல்லாம் செலவாயிருக்கு. எத்தனை பேரை மெயின்டைன் பண்ணணும் கட்சியில வேலையாட்கள்லாம் இருக்காங்களா வீட்டில்? நிறைய பேர் 10 வீடு இருக்கு சார். 10 வீட்டில் மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல. 10 வீடு சொந்த வீடு இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஆள் வச்சா கூட மெயின்டைன் பண்ணணும். கொடைக்கானல் வர உயரத்துல 2 பங்களா இருக்கான். ஹைட்ல அங்கெல்லாம் போயிருக்கவே மாட்டாங்க. ஹைட்ல போய் வேலை செய்யற பழக்கம்லாம் இல்லையா விஜய்க்கு? ஒரு டைம் போயிருப்பா வாங்கினதுக்காக. இதெல்லாம் தான் கணக்குல இருக்கு. இவ்வளவு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதை வச்சுதான் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் பிடிப்பாங்க விஜய். திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்று இரவு பேசுகிற பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதுல இன்னும் நம்ம கவனமா பார்க்கணும்னா, கரூரை போல கொளத்தூர்லையும் வில்லிவாக்கத்திலும் ஒரு பெரிய ஸ்டாம்பேட் ஏற்பட இருந்தது. நாங்க அதை தடுத்து நிறுத்திட்டோம், அதனால உடனே விஜயா நாங்க வந்து புறப்பட்டுட்டாரு அப்படின்றாங்க. இல்லை, அது என்ன சொல்லலாம்னா, தொடர்ந்து இப்படி ஸ்டாம்பேடாக வருது, இவங்க தடுத்து நிறுத்தி இவ்வளோ கஷ்டப்படுறது, ஒரேடியாக மறந்து கொடுத்து செத்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தடுக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க. இத்தனை பேர் இப்போ 40 பேர் இறந்தாங்க, இப்போ 40-50 பேர் சாக பார்த்தாங்க, தடுத்துருக்காங்க. அந்த நபர் நீங்கள் சொன்ன. ஆமாம், அது நீயும் நடக்கலாம். இனி எலெக்ஷன் இருக்கு, அதுக்கு மொத்தமாக கட்சியை கலைச்சிட்டா பிரச்சனையே இல்லைல்ல. இல்லைன்னு நீங்கள் நான் சொல்கிற அந்த நபர் வந்து எதையா சைனைடுன்னு நக்கிட்டா அந்த பிரச்சனையே வராது, தெரியாமல் போயிடும். பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இப்படி சொல்கிறீங்களே நீங்கள். இல்லை, ஊசியில் வாழைப்பழம் ஏற்றுற மாதிரி நாசுக்காக ஏற்றுறீங்க. ஊசியில் வாழைப்பழத்தை ஏற்ற முடியாது, வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுறாங்க. அப்படியே இல்லை, ஒரே தண்ணி அடிக்கிற வாழைப்பழத்தில் போய் ஆப்பிளில் ஏற்றலாம், மாம்பழத்தில் ஏற்றலாம், வாழைப்பழத்தில் தான் ஏற்றணுமா என்ன? ஆமாம், அது மாதிரி ஏற்றலாம். நீ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது கூட அது வேற, அந்த காலத்தில் சொல்லக்கூடாது. இப்போ பலாப்பழத்தில் ஊசி ஏற்றினு தெரியவே தெரியாது, ஏன்னா பலாப்பழம் பெருசு. அந்த மாதிரி இருக்கு. இப்போ அதை ஒரிஜினலாக வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலை, கட்சியில் சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. தொடர்ந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களையும் தாவேகாவையும் திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தவர். அதையும் தாண்டி மலேசியா ஜப்பான்லாம் பேசுறதுக்கு காரணமாக இருந்த லோயலா மணி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சார். அப்படி
இல்லை அது லோயலா காலேஜில் கேஸ் போட போகிறாங்க, முடியட்டும்னு வச்சுருக்காங்க. லோயலா காலேஜில் ஆயிரக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க. இது என்னமோ லோயலா காலேஜ் ஓனர் மாதிரி லோயலா மணி, இது எஸ்ஆர்எம் மணின்னு வச்சுருக்கு. ஏரி வேந்தரை ஏரி ஆட்டையை போட்டு எஸ்ஆர்எம் காலேஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லயோலா காலேஜ் அந்த காலத்தில் அந்த பாதிரிமார்கள் கட்டி வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணி இது பண்ணி காலேஜை கட்டி இத்தனை பேரை படிக்க வச்சு. இவர் என்னமோ ஒரு வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் பாதி ஃபீஸ் கூட கட்டலைன்றாங்க. கேட்டால் லயோலா பண்ணி அந்த காலேஜ் பேரை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறையா லயோலா காலேஜ் பேரை சொல்லி நிறையா பேர் சொல்லலாம். சர்வே பண்ணுறவன் போனால் வந்தவன் நிறையா பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. லோயலா காலேஜ் லயோலா காலேஜில் 10,000-50,000 பேர் படிச்சிருக்காங்க. ஒரு லட்சக்கணக்கான பேர் படிச்சிருப்பாங்க. அதில் இது மூலையில் ஓரத்தில் கிளாஸ் கட்ட அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா சர்வே பண்ணுறோம். கேட்டால் லயோலா சர்வேன்றான். ஒருத்தன் கேட்டால் லயோலாலதான் அப்படின்றான். இன்னொருத்தன் பார்த்தா லயோலா ஓனர்ன்றான், மணின்றான், ஒருத்தன் சனின்றான். இவங்க தலைவனே அங்கே அந்த காலேஜில் ஃபீஸ் கட்டி போனாலும் படிக்கலை, போயிட்டு கட்ட அடிச்சு ஒரு வருஷத்தில் வந்துட்டான். லயோலா விஜய்ன்னு தான் போட்டுக்கணும். ஆக்சுவலாக முதல் விஜய் பேரை லயோலா விஜய்ன்னு போட்டுக்கணும். எதுக்கு இப்படி போட்டாங்க மணிக்காக அந்த பேரை தியாகம் பண்ணுறது. டக்கு நீங்கள் யாருன்னு கேட்டோடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு படத்தில் கவுண்டுமணி வடிவெளிக்கிட்ட கவுண்டுமணியும் சத்யராஜும் பேசுவாங்கல்ல, பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. யார் சொன்னா? கடங்கார சொன்னா. அதே மாதிரி தான் லயோலா மணியும் சரி இந்த ஆதவர். நிறைவான கேள்வினா, திரு விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரங்களில் பேசுகிற பொழுது பயன்படுத்துகிற வார்த்தை, எனக்கு கிடைக்கிற எல்லா வசதி வாய்ப்பையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்காக தான் வந்திருக்கேன், கண்டிப்பா வாக்கு அளிச்சிருவீங்கள, ஓட்டு போட்டுருவீங்களா, ஒரு முறை எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப செல்லமா அழகா கொஞ்சிறாரு. பொம்பளை பிள்ளைங்களா அழுகுறாங்க, கதிரி அண்ணா அண்ணா ஆண்டவரே அப்படின்ற ரோலுக்கு அப்படியே போறாங்க. அதெல்லாம் எப்படின்னா எல்லாமே ஏற்கனவே நம்ம இது பார்த்தது தான். ஜபக்கூட்டங்கள்லாம் அப்படித்தான் நடக்கும். உருளுவாங்க, பரலுவாங்க. பெண்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் சீடியை வைப்பான், கேன்சர் சரியாயிடும். அந்த கும்பல் தான் இதெல்லாம், புரியுதா? அதுகளுக்கு எங்கேயாவது போய் அழுது புரண்டு புலம்பணும். அது விஜய்கிட்ட பாதி வந்து புலம்பணும். ஏன்னா பால் தினகரன் ரொம்ப நாளாக ஊரில் இல்லை. அவர் ஜபக்கூட்டம் நடத்துறதில்ல. சமீப காலமாக வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1,00,000 பேர் கூடுவாங்க. நள்ளிரவு ஜபத்தை பார்த்து அமாவாசை ஜபம்னு போடுவாங்க, தட்டி எழுப்புதல்னுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இவர் அவங்க இல்லாத குறைய ஜோசப் விஜய் இந்த பரலோகத்தை காட்டுறதுன்றது இதுதான். போட்டு போட்டுருவீங்கல்ல. ஏன்னா வந்து என்ன அப்படின்னா, பெத்த தாய் தந்தைக்கு பெத்த மகளுக்கு மகனுக்குமே வட்டி கொடுத்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வந்தாங்க? எந்த ஏரியா என்னத்தை விட்டு வந்த? இன்னொரு கேட்பான். இல்லை 500 கோடி சொத்து கணக்கு காட்டுறேன், எதை விட்டுட்டு வந்தேன்? 500 கோடி இன்கம் டேக்ஸ் எழுதி வச்சுட்டு வா, நானே ஓட்டு போடுறேன். அவனால் சம்பாதிச்ச காசு இந்த தேசத்துக்காக கொடுக்குறேன், தேச நலனுக்காக. மோடிகிட்ட கொண்டு கொடுக்க வேணாயா? உனக்கு முக ஸ்டாலின் பிடிக்காது, மம்தா பானர்ஜிட்ட போய் குடியா, இந்த தேச வளர்ச்சிக்காக நீங்கள் வச்சுக்கணுமா? சரி, புரியுதா? மோடிகிட்ட கொடுத்தா பிஜேபி கொடுத்தேன்னு கொடுத்துருவாங்க. இல்லை சந்திரபாபு நாயுடு போய் ஆந்திரா வளர்ச்சி, அது நாடு தானே, இந்த தேசம் தானே, இந்த தேச வளர்ச்சிக்கு இந்த 500 கோடியாக வச்சுங்க. புதுச்சேரி ரங்கசாமி அந்த காசை பார்த்தோன்னே மயங்கி விழுந்துருவார், செலவு பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ அமௌண்ட். அதனால் அவர் பாவம் போய் வேறு மாநிலத்தில் கொடுக்கலாம், மக்களுக்கு இந்திய மக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நீ அமித்ஷா மோடி கூட வேண்டாம், வேறு நம்ம சிபிஆர் இருக்கார், துணை ஜனாதிபதி, நம்ம தமிழர், அவர்கிட்ட கூட கொண்டு போய் இந்த தேசத்துக்காக செலவு பண்ணி வச்சுக்கங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எலெக்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லலாம். அது எதுவுமே இல்லாமல் மகளுக்கும் மகனுக்குமே வட்டி கொடுத்துக்கிட்டு எல்லா காசையும் வீட்டில் வச்சு கணக்கு மாதிரியும் காமிச்சுக்கிட்டு நீ எல்லாத்தையும் விட்டு வந்தேன்னா உன்னைய ஒரு இதை கப்பை கொடுத்து இன்னொரு அடிப்பாங்க. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில்
உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.